எவ்வளோ ஒருத்தன் வாரான், நம்ம ஆள் சொல்லி கட்டி முடிக்கிறான். இன்னொருத்தன் வாரான், வேற ஆள் சொல்லி கத்தி எடுத்து குத்த வரப்பா. இங்க நான் யார்கிட்ட பேசுறது, யார பார்த்து சிரிக்கிறது, யார்கிட்ட போய் பழக்கிறது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு அண்ணாச்சியை கூப்பிட்டு வீசி கொள்ள வந்தாங்கப்பா. வந்தவெல்லாம் ஓடிட்டான். ஆனா எல்லாருக்கும் என்னைய திரும்பி பாக்குதுப்பா. ஏன்பா என்னைய திரும்பி பார்க்காங்க? யார் என்னைய திரும்பி பா? இது வந்து பேசியே ஆக வேண்டும், வேற வழி இல்லை. இது கஷ்டமா இருந்தாலும் இதை நம்ம தொட்டுதான் ஆகணும். சாக்கடிக்கும்னு தெரியும், ஆனா அப்படி சாக்கடிக்கும்னு தெரிஞ்சு தொடர்றதுதான் புதிய தமிழன் கட்சி. ஏன்னா மற்றவன் யாரும் தொட போறது கிடையாது. இந்த சமூகம் 90களில பதிலுக்கு பதில் என்று கணக்கு இல்லாத இது பண்ணியிருக்கு. ஆனா அதெல்லாம் ஊருக்கும் மொத்த ஜாதிக்கும் தான் சேர்ந்தே தவிர தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்றதுக்கு போகல. அந்த ஒருத்தன் ஹீரோ கொலை பண்ணிட்டான்னா ஹீரோவா காட்டிக்கொள்ளனா சமுதாயம் கொலைகாரம் முன்னாடி அப்படி கொலை பண்ணிட்டாரு அதுக்கு பின்னாடியே போகணும். அப்படி அரசியல் ஏத்துப்பாங்களா? நம்மள யார் ஏத்துப்பா? அந்த மாதிரி எந்த சமூகம் ஏத்துக்கும்? இதற்கெல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேசுதுன்னா இதெல்லாம் பின்னடைவை சந்திக்கிறது புதிய தமிழகம் தான். 2016 தேர்தல் வந்துச்சு. டாக்டர் ஐயா அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாரு. தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி 2 மர்டர் பண்ணிட்டு கழுத்தை கொண்டு வந்து போர்டு கீழே பசுபதி பாண்டியன் படத்துக்கு கீழே வச்சுட்டு போறோம். அது வரைக்கும் நல்லா இருந்த நாடார். அத்தனை வெள்ளம் வந்துச்சு ஒட்டப்பிடாரத்துல. அத்தனை நாடாருக்கும் நிவாரணம் வாங்கி கொடுத்து போராடி அவர்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து டாக்டர் ஐயா தான். அது வரைக்கும் இவர் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் நினைத்தவங்க அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அப்படியே மாத்தி போட்டாங்க. அதே போல 2019 தேர்தல் நெருங்க இங்க தாளையத்துலயா ஏதோ ஒரு இடத்துல மர்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற நாடாரெல்லாம் அங்க இருக்கிற இவன் ராக்கெட் ராஜா இவன் எல்லாமே வந்து டாக்டருக்கு எதிராக இவர் ஜெயிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க பண்றதுக்கெல்லாம் எதிர்வினை சந்திக்கிறது புதிய தமிழன் கட்சி தான். நீங்க சந்திக்கிறதுனால அரசியல பின்னணி அடையிறது புதிய தமிழன் கட்சி தான். இப்ப யார் இருக்கிறா பேசுறதுக்கு? சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் அத்தனை கொலை நடக்குது இல்ல, யாரு பேசுறதுக்கு இருக்கா?